ராஜா அவர்கள் தான். ஏன்னா இந்த மசோதா என்ன செய்யும் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். குடும்பத்தை காப்பாற்றுக்க, இன்னைக்கு இருக்கிற வழக்கிலிருந்து காப்பாற்றுக்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவங்க வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறத முடிவு செய்தார்கள். ராஜா அவர்கள் தான். ஏன்னா இந்த மசோதா என்ன செய்யும் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இந்த மசோதா என்ன செய்யும், இந்த மசோதானால் என்ன பிரச்சனை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறார். அவர் ஓப்பன் பண்ணி சொல்லணும், இந்த மசோதாவுக்கு அவர் ஆதரிக்க போகிறாரா இல்லை எதிர்க்க போகிறாரா, வெளிநடப்பு செய்ய போகிறாரா. இதில் ஆதரிக்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லணும். இது வந்து தமிழக மக்கள் நாங்கள் வந்து ஏப்ரலில் நிறைவேற்றப்பட்ட கூட்டம். கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் வந்து வேறு ஏதாவது சொல்லிட்டு வண்டியில் ஏறி ஓடுறதெல்லாம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் இந்த மசோதாவிற்கு ஆதரிக்க போகிறார்களா, எதிர்க்க போகிறார்களா, அங்கேயே வந்து எதிர்த்து வாக்களிக்க போகிறார்களா, இல்லை வெளிநடப்பு செய்ய போகிறாங்களா. வெளிநடப்பு செய்வதாகத்தான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக செய்திகள் வருகிறது. வெளிநடப்பு செய்தால் இதை மறைமுகமாக ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் இந்த மசோதாவை. இல்லை இதை எதிர்த்து வாக்களிக்க போகிறது. இது ரெண்டையும் அவர் வந்து தெளிவுபடுத்தல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர்கள் வந்து அவங்களை காப்பாற்றிக்க, குடும்பத்தை காப்பாற்றிக்க, இன்றைக்கி இருக்கிற வழக்கிலிருந்து காப்பாற்றிக்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவங்க வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறத முடிவு செய்தார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிட்டோம், நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கொள்ள நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம், மறைமுகமாக இருந்தால் இப்போ நேரடியாக அமைக்கணும்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். பாஜகவுடன் மறைமுகமாக இருக்கிறார்களா இல்லை நேரடியாக அவர்கள் செல்வதாலும், ஏன்னா ஏற்கனவே அவங்க இருந்தவங்க தான். அவர்கள்லாம் தாமரை சின்னத்தை தெருவாக சென்று பிரச்சாரம் செய்தவர். ஸோ அதை அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டே போகலாம். அதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.